Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campana Campa brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. Yo, guys, முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. Agoinda. Hey. Hey. ஆஹா போட்டோம். Dear viewers, Campana அடிச்சு தள்ளுங்க. செம்ம சூடு தூக்குது மெட்ராஸ்லாம். அடிச்சு தள்ளுங்க. Yup. சூடு தூக்குதுன்றீங்க. The heat is definitely on, Chica. ஏன்னா Jofra Archer, big news. He is back England-க்கு. So he is going to definitely bring in the heat. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு ஸ்மால் ப்ரிவ்யூ பார்த்தோம். ஐபிஎல்ல 4 ஓவர் அவர் ஆன் சாங் இருந்தாருன்னா எப்படி போடுவாருன்னு. We hope that he's not at his best, but in all honesty, how is it going to pan out, Chica? இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். The second test, கௌதம் கம்பீர் நல்லா பேசினாரு. ஆக்சுவலி மேட்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா பேஷனட்டா பேசினாரு. He said that the time இந்த bowling யூனிட்டுக்கு நிறைய டைம் தேவை. அது பத்தி நம்ம டெஃபினட்டா பேசுவோம். பட் Chica, the big question is Bumrah going to play? What happens if Bumrah doesn't play? Who plays? எல்லா கேள்விகளும். Straight away start with you, Chica. Do you think Bumrah is going to start this test match? Frankly, I also saw the paper reports, the news reports. They all said Bumrah is doubtful. யாரோ தேசாய் அவனோட இது அவன் வந்து சொல்லியிருக்கான் போல இருக்கு. இந்த மாதிரி ஆடணுமா ஆடக்கூடாதா, அது என்ன அந்த ஃபிட்னஸ் ஆல் போல இருக்கவன் அவன் எல்லாம் பார்த்தா ஏதோ கொஸ்டின்ஸ்லாம் சொல்லியிருக்கான். See, frankly, from a point of Indian point of view, this is a very crucial test match. மறக்காத edge-based test match பர்மிங்ஹாம்ல. ஏன்னா what they say is in the crowd cover இன்னும் 5 நாள் இருக்குமா, that means ideal for fast bowling and swing bowling and seam bowling. So அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குச்சே பூம்ரா ஆடுறது தான் ஐடியல் ஃபார் இந்தியா. Now point is ultimately it's about the individual. பூம்ரா கையில தான் இருக்கு. I mean, you cannot force him to play if his body is saying no, என்னால முடியலன்னு. So he has to feel comfortable. Frankly speaking, second innings bowlingலயே பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க அப்பப்போ அந்த ஜிங்ஸ் அது வரல. அப்படி ஜிங்கு போச்சு, அது சக்கு வரல. ஜக்கு கொஞ்சம் முள்ளா போச்சு. பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பெல்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சாங்க முன்னே போட்டு. So he was probably not at his peak. Maybe his fitness levels were also not at his peak in the second innings. Over bowl, Chica. First innings 25 ஓவர் போட்டாங்க அவரை. நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட், பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் ஓவர் டிபெண்டன்சி ஆன் பும்ரா. முடியல நினைக்கிறேன். Second innings he took some breaks also. I think second innings he was not in a full rhythm. In opinion, he was not in his full rhythm. ஓவர் பால் Chica. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 25 ஓவர் Chica. ஐ மீன் யூசுவலா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல 25 ஓவர் ஒரு இன்னிங்ஸ்லாம் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து that's a lot of overs Chica. and a matter of span of 4 daysல நீங்க 25 ஓவர்ஸ் போட்டு திருப்பி இன்னொரு 25 ஓவர்ஸ் போடணும்னா உங்களுக்கே தெரியும் it is not easy at all. leg பால் உடம்புல லெக் ஆயிடும். பாடி லெக் நோ அப்படின்னா உடம்புல கால் கை காலெல்லாம் கைண்டுக்குவாங்க. எங்க நாங்கெல்லாம் ஆடிச்சேன் மச்சான் லெக் மச்சான் போலிங், லெக் பேட்டிங், லெக் ஃபீல்டிங் வாங்க. இங்க பாடி அண்ட் பாடி லெக் பால் ஹேண்ட் இன் ஹேண்ட் ஆயிருக்கும் அவனுக்கு. பாவம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இதுதான் பூம்ரால முடியும்னா ஆடலாம், இல்லைன்னா அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. Because all the more reason ஷார்துல் தாக்கூர் the number of overs 2 இன்னிங்ஸும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 12 ஓவர் தான் போட்டிருந்தாரு. ஸோ அந்த fourth bowler, that fourth fast bowler, he needs to அந்த லோட வெளில எடுக்கிறதுக்கு, பும்ரா கிட்ட இருந்து வெளில எடுக்கிறதுக்கு சுப்மன் கில் ட்ரஸ்ட் பண்ணும் அந்த 4வது bowler கையில ஒரு 15 ஓவர் போடுறதுக்கு, இல்லாட்டி ஒரு 12 ஓவர் போடுறதுக்கு. பட் அது நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது. ரவீந்திர ஜடேஜா unfortunately didn't use that rough correct. It happens test matchல நம்ம பார்த்திருக்கோம். But coming into this test match Chica, நீங்க லாஸ்ட் டெஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தீங்க we should play 2 spinners in குல்தீப் யாதவ் நீங்க ஆட வைப்பீங்கன்னு if conditions are not that gloomy. ஆனா இப்போ நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா எட்ஜ்பாஸ்டன்ல it might be cloudy, it might help the seamers. So the first question, assuming Bumrah doesn't play, who replaces Bumrah? I think we'll have to go to Harshdeep Singh. வேற சாய்ஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு வேற ஹர்ஷிப் சிங் தான் இருக்கான். அவனுக்கு வேற யாருமே இல்லையாப்பா. ஹர்ஷித் தானா ஊருக்கு அம்சா போல இருக்கு. ஹர்ஷித் தான் தேங்க்யூ வெரி மச் அம்சாச்சு போல இருக்கு ஊருக்கு திருப்பியும். ஹர்ஷித் எனக்கு என்னமோ இந்தியா மேட் அ பிக் எரர்னு தோணுது Chica. அன்சுல் கம்போஜா அங்க வச்சிருக்கணும்னு தோணுது Chica. இந்த அது சொன்னியே ஒத்துக்கிறேன்.
அன்ஷுல் கம்போஜ் வந்து சூப்பரா bowling போடுவான். ஐடியல் கண்டிஷன்ஸ் அன்ஷுல் கம்போஜ்க்கு. பால் மூவ்ஸ் லேட், அது பிச்சர் சக்குன்னு வெளில போகுது, சிங்க சக்குன்னு போடுது, அண்ட் இட் காட் குட் ஆக்ஷன், குட் பவுன்ஸ். ஐடியலா இருந்து அன்ஷுல் கம்போஜ் போயிருந்தானா. பட் அவன் அமிச்சாங்களே ஹர்ஷித் ராணா. ஐ திங்க் ஹர்ஷித் ராணா அமிச்சிட்டாங்க திருப்பியும். ஆமா, அமிச்சாங்களா ஹர்ஷித் ராணா திரும்பி ஹர்ஷித் போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு. ஆமா ஆமா. அது என்ன எல்லாம் பாதி நாள் ஹாலிடே போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க. குழுன்னு போயிட்டு இங்கிலாந்து போயிட்டு நான் 2 ஸ்பெல் போலிங் போட்டு என்ன எனக்கு ஊர் அமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சி இங்கிலாந்து, பை இங்கிலாந்து, கோ இங்கிலாந்து அப்படின்னு போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது பைத்தியமா இருக்குது. ஆனா நிஜமாவே அன்ஷுல் கம்போஜ் வச்சிருக்கலாம் சீக்கா இந்த கண்டிஷன்ஸ்ல. 100% அன்ஷுல் கம்போஜ் இன்னும் இப்ப அவர் சாய்ஸ் கிட்ட ஒன்லி ஹர்ஷ்தீப் சிங் தான். நீ ஆகாஷ் தீப் இருக்காரு, வேற யாருமே கிடையாது உனக்கு. ஆகாஷ் தீப் இஸ் another option, ஹர்ஷ்தீப் இஸ் an option. இவங்க 2 பேர் தான் மெயின் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு, with ஹர்ஷித் ராணா ஆல்சோ நாட் பீயிங் தேர். ஓகே, சோ நீங்க ஹர்ஷ்தீப்னு சொல்றீங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. ஹர்ஷ்தீப் சிங் தான் இப்ப பெஸ்ட் ஆப்ஷன். That is in case of Bumrah not playing. நான் ஷார்துல் தாக்கூர் ஆட மாட்டேன்றேன். அதான் நெக்ஸ்ட் கேள்வி அதுதான் சீக்கா. ஷார்துல் தாக்கூர் இஃப் யூ நாட் கோயிங் டு பேக், ஏன்னா நீங்க ரியலா பாத்தீங்கன்னா சுமன் கில் அவ்வளவா பாலே கொடுக்கல அவர் கையில. இந்த நம்பர் ஆஃப் ஓவர் ஷார்துல் தாக்கூர் போட்டது ரொம்ப கம்மி. சோ அந்த இடத்துல do you want to continue with somebody who's only going to give you 6 overs? ப்ரொடியூசர் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் கார்டு போடுங்களா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் கார்டு. ஷார்துல் தாக்கூர் எவ்வளவு ஓவர்ஸ் டோட்டலா போட்டாருன்னு ஐ திங்க் 2 இன்னிங்ஸும் சேர்த்து 10 ஓவர் மேல போடலன்னு நினைக்கிறேன் சீக்கா. ஐம் நாட் டூ ஷுவர். நீங்க பாருங்க 6 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து 10 ஓவர்ஸ். யா, சோ டோட்டலி 16 ஓவர்ஸ் சீக்கா. அந்த 16 ஓவர்ஸ் நம்மளால நிதிஷ் ரெட்டி கிட்ட இருந்து வாங்கிட முடியாது. Speaking, if it's going to be gloomy conditions, நீ சொல்ற மாதிரி அந்த நிதிஷ் ரெட்டிக்கு விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு. இந்த ஷார்துல் தாக்கூர் போற அப்பாட்டக்கர் போலிங் வந்து நிதிஷ் ரெட்டி போடுவான். ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல போலிங் போட்டு அவன் ஆல்ரவுண்டர் சொல்லிக்கிறாங்க. ஆல்ரவுண்டர்னா நான் சொல்ல மாட்டேன், ஏதோ போலிங் போட்டு பேட்டிங் ஆடுவான், போலிங் போடுவான்னு சொல்லி வச்சுக்கணுமே தவிர்த்து ஆஸ்திரேலியா போலிங் போடுவான். இந்த 16 ஓவர் நிதிஷ் குமார் ரெட்டி போட்டுருவான். ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிட்டான், ஒரு 2 50 அடிச்சிருக்கான். சோ என்னோட ஒப்பீனியன் என்ன, if the cloudy conditions இருக்கு, அப்படி gloomy conditions இருக்குன்னா might as well play Nitish Reddy, because that way what happens, you are strengthening the batting. The other problem India had the first test match என்ன, middle order and lower middle order failing, completely failing. That was also caused the test match last year. போன மேட்ச் மறக்காத இந்தியா வியூவர்ஸ், என்னாச்சு புஷ்ரு கொட்டிக்கிறாங்களே திடீர்னு. டாப்ல 4 பேர் கேட்டா டக 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 டாப் 4 பேர் இப்படி விழுந்துறாங்க போட்டு. So அதனால நீ பார்த்தா டாப் 5 721 runs, bottom 6 65 runs. என்னடா இது, என்ன டிஃபரன்ஸ் வியூவர்ஸ் பாருங்க. நீங்க டாப் 5 க்கு பாட்டம் 6 க்கு பாருங்க. So அதனால நிதிஷ் குமார் ரெட்டி playing as a batsman who can bowl is also high probability. So that is the other கேள்வி. மீதில I don't think they're going to be making any other changes anywhere else Chika. வேற என்ன சேஞ்ச் பண்றது, கருண் நாயக்ல you can't drop him now, it's not fair. கொண்டு வந்துருக்காங்க, இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் ஆடவே பாவம், give a fair run. Yeah, அதுல I don't think they'll do it. England on the other side Chika, ஜாஃபர் ஆர்ச்சர் உள்ள வர போறாரு. we don't know exactly who he might replace. அதுதான், ஏன்னா டங் வந்து லாஸ்ட் மேட்ச் நீங்க சொன்னதுதான் மண்டேலயே இருக்கு. நாக்கு வந்து வேற லெவல்ல போலிங் போட்டுன்னு இருக்காரு அவர். I won't be surprised if they drop Shoaib Bashir. ani they'll need a spinner Chika. ஒரு ஸ்பின்னர் வச்சுட்டு ஷுவரா ஆடுவாங்க Chika. அவங்க ஷோயப் பஷீர் என்ன போட போறான், அதுக்கு அந்த ஷோயப் பஷீர் போற ஆப்ஷன் ஜோ ரூட் போட்டுறாமேடா. அவன் போடுறது என்ன, see you look at it very honestly, he's not a bad bowler, but when the ball is not going to turn, when it's not going to assist spin at all in Birmingham, why would you play a spinner, you tell me? So I would play probably, I'll go with அவன் எடுத்துறேன் நானு யாரு, I'll remove Bashir and play what you call Archer. Very interesting. So அதே இந்தியா யோசிக்க முடியுமா? ஆனா or is Jadeja's value as a batter too high for you to do that? Ani Jadeja is playing as an all-rounder. That's the difference. Bowler to bowler is fine. All-rounder la kashtam. Nee unak Jadeja replace panna mudiyadhu. Fielding, batting, bowling pathana, okay, dropping catches is part of matches, so that is okay. The point is Jadeja has done well in England also. I mean, in all fairness, Jadeja has done very well in England. So I don't think you can just drop him by one. I think Jadeja is very important for us. Yeah, இல்ல சே நான் கேட்டது வந்து in case நம்ம வந்து 5 பாஸ் போல சாடறோம். ஆமா, இந்த எல்லாமே பாஸ் போலடா. டேய் ஆமாண்டா, நம்ம அப்படியே புஷ் என்ன, நம்ம வெஸ்ட் இண்டீஸ், அந்த காலத்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் நம்ம இவர் பாரு எல்லாம் 5 பாஸ் போல ஆடுறாரு அவரு.
அது சொன்னதுனால லெட்ஸ் கோ டு தட் கௌதம் கம்பீர் இன்டர்வியூ சீக்கா. மேட்சுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, இந்த போலிங் யூனிட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் பும்ரா அண்ட் சிராஜ் வேற யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இங்கிலாந்துல நிறைய விளையாடி லாட் ஆஃப் தெம் ஆர் இன்எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பேஸ் யூனிட்டோட he was talking about the bowling unit. இந்த பேஸ் யூனிட்டோட நிறைய டைம் கொடுக்கணும். they need that time. அவங்க வந்து you shouldn't judge them so quickly அப்படின்னு. பட் somewhere down the line you are judged on the performances la chika. The judgment on Gambhir ipo varum la chika. Ena he lost 3-0 against New Zealand, 3-1 against Australia, and now 1-0 in the last 8 matches la neenga pathina. We have won only one match under Gambhir in the last 8 matches. Is he under pressure? Last 9 matches then. 5 plus 3 plus 1, 9. 5. Yes, 9 matches. 9 matches la we won one match only. We've lost அது 6 யாரா matches. கேள்வி கேக்குறா? இப்ப கௌதம் he should, I mean they should question him also. யாரும் கேட்க மாட்டேன்றாங்களே. கேப்டனை பிளேம் பண்றாங்க, பிளேயரை பிளேம் பண்றாங்க, ரோஹித் சர்மா பிளேம் பண்றாங்க, விராட் கோலி பிளேம் பண்றாங்க. யாராவது கம்பீர் பிளேம் பண்ணாங்களா? ஒருத்தனா கம்பீர் பத்தி பேசினாங்களா? யாருமே பேசல. அதனாலதான் இந்த கேள்வி. ஏன்னா அந்த லாஸ்ட் 9 டெஸ்ட் மேட்சஸ்ல நம்ம ஒண்ணுதான் வின் பண்ணிருக்கோம். somewhere down the line கேள்வி அது வரும்ல சீக்கா. அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கா? நீ அவன் கொஸ்டின் பண்ணி தான் அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து இவன் தான் சொன்னான், கம்பீரே தான் கொண்டு வந்தான் அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் தியரி வந்து கொண்டு வந்து அவனே தான். இட் வாஸ் கம்பீர் brought the accountability factor. அதுவும் எப்போ நியூசிலாந்து சீரிஸ் முன்னாடி nobody is perfect, nobody is assured of a seat. உனக்கே assured கிடையாது சீட்டு, உனக்கு மட்டும் assured சீட்டு. கடைசியில என்ன பண்ணாங்க? அபிஷேக் நாயர் தூக்கி விட்டாங்க. For the difficult Australia, அபிஷேக் நாயர் தூக்கி விட்டாங்க. It is also unfair. முதல்ல தூக்கி விடாது இவனை தான் தூக்கிட்டு இருக்கணும். யாரும் ஒரு ஸ்கேப் கோட் அபிஷேக் நாயர் ஸ்கேப் கோட் ஆக்கிட்டாங்க. என்னென்ன புரியல எனக்கு. வாடுது நீ பாரு. I'm not saying you too good to buy கம்பீர். Just saying நீ ஒரு சைடுல அபிஷேக் நாயர் வந்து பிகாஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா பெர்ஃபார்மன்ஸ் டிராப் பண்ணிட்டீங்கன்னா இவனுக்கு என்ன? இவன் தான் மட்டமா பண்றான். யாரா கேக்குறாங்களா கேள்வி? பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணிருக்காங்க. இல்ல நான் இதேதான் என்ன ப்ராப்ளம்னா சரி உங்க இஷ்டம். இல்ல சீக்கா. Why can't in the future the game the way the game is going in the future, will India ever think different coaches for different formats சீக்கா? அதுவும் ஒரு பாசிபிலிட்டியா இருக்கலாம்ல. ஏன்னா இப்போ அவ்வளோ ஒயிட் பால் கிரிக்கெட். கௌதம் கம்பீர் இஸ் a very good white ball coach. அது நம்ம பார்த்துட்டோம். Even with the T20 side last year, India were almost undefeated எல்லா இடத்துலயும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணாங்க. பட் in the test matches it becomes a different story la chika. So will India ever think like that? Ani, let me be very frank, it's too early to judge anybody. I don't want to judge Gautam Gambhir on 2 performances. Yes, losing 3-0 against New Zealand atrocious. அது அபத்தம். ஐயோ அபத்தம்னா அபத்தம். அந்த மாதிரி தான் உதவாங்கன்னா ஆக்சுவலா பார்த்தா திருப்பி கோச்சாவே இருக்க கூடாது. 3-0 இந்தியா against New Zealand in India. அவன் ஸ்டாண்டர்ட் போட்டல நம்மள போட்டல பண்ணிட்டு போயிட்டான். மகா போட்டல பண்ணிட்டோம் நம்ம. ஏன்னா ரியாலிட்டி ஆஃப் இட் இஸ் இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு ரோஹித் சர்மா. ஆனா அந்த ஆக்ஸ் ஆக்சுவலி அவர் மேலதான் விழுந்தது. பாவம், அவர் கேப்டன் அவர் மேல விழுந்தது, அபிஷேக் நாயர் மேல விழுந்தது. நீ வந்து ரோஹித் சர்மா தூக்கிட்ட கூப்பிடுற நான் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி தூக்கிருக்க. அது இந்த ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இல்ல நான் பெர்ஃபார்மன்ஸ் அபிஷேக் நாயர் தூக்கினாங்க. கௌதம் கம்பீர் ஜாலியா உட்காந்துக்கிறா, நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா, இது கொடுப்பா, அப்படி கொடுப்பா. அப்புறம் அவன் பார்த்தான் விராட் கோலி இந்த கூத்துலாம் எனக்கு வேணாம் சொல்லி விராட் கோலி விட்டு ஓடி போயிட்டாங்க அங்க. கௌதம் தொல்லை தாங்காம அவன் ஓடி போயிட்டான் சாம. சரி, எனிவே ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வரலாம் சீக்கா. என்ன நடக்க போகுது சீக்கா? பிகாஸ் வித்தவுட் பும்ரா, can India surprise England chika? Can the young fast bowler or Ashdeep வந்து surprise பண்ண முடியுமா? Debutant. One thing is for sure, Ani. Yes, England வந்து they had a very comfortable victory last match. ஒத்துக்கிறேன். England is not a deadly side. I still maintain England deadly side கிடையாது. Let me be very frank. Definitely இல்ல சீக்கா. Their bowling கொஞ்சம் அப்பாட்டகர் bowling தான். அவங்க ஆர்ச்சர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறான். டிஎஸ் மறக்காதீங்க. He is not played test cricket for a long time. Number 1. அவன் ரிதம்ல இருப்பானா, நான் எப்படி நல்லா போடுவானா போடமானா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ், அவன் ரிதம்ல வந்து டெட்லியா போட்டு அது வேற விஷயம், புரியுது அவனுக்கு. பட் அவன் ரொம்ப நாள் ஆச்சு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி. So we'll have to wait and watch. Yes, he is a dangerous bowler.
when he gets his rhythm, he's an outstanding bowler. No two ways about it. அவனோட பேஸ் இருக்கு, ஹைட்ஸ் இருக்கு, பால் கும்மு கும்மு கும் சிக்கன் உள்ள வரும், அப்படி உள்ள வரும், அப்படிதான் ஆட வேண்டியிருக்கு அவன். ஸோ அந்த மாதிரி தான் அது. we'll wait and watch. பட் போன டெஸ்ட் மேட்ச் ஒரு bowling வின் பண்ணாங்க. பட் அவங்க பேட்டிங் ஆனா எப்படின்னா ஆடுறாங்க, வேற லெவல் ஆடுறாங்க பேட்டிங். ஆனா அவங்களுக்கு பேட்டிங் ஆக்சுவலி செம பேட்டிங் சீக்கிரம். நீங்க சொன்னது அவங்க பேட்டிங் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 1 to 10 பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ராங்கர் தென் த இந்தியன் டீம் பேட்டிங், எஸ்பெஷலி இந்த கண்டிஷன்ஸ்ல. பென் டக்கெட், ஜாக் கிராலி, அந்த பென் டக்கெட்ன்றவன் என்ன ஃபார்ம்ல இருக்காரு சீக்கா. அவர் லாஸ்ட் ஒரு 2 years அண்டர் த ரேடார் போயின்னு இருக்காரு சீக்கா அவரு. ஏன்னா இங்கிலாந்து இஸ் நாட் வின்னிங் டூ மெனி மேட்சஸ். இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்லாம் வர மாட்டாங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபில குவாலிஃபை ஆகல. சோ நம்ம யோசிக்க மாட்டோம். பட் அவர் மட்டும் தனியா சூப்பரா பாஸ்பால் சொல்லிட்டு பேஸ்பால் ஆடிட்டு இருக்காங்கடா. போன மேட்ச் பாஸ்பால் வின் பண்ணாங்க, தவிர்த்து எவ்வளவு மேட்ச் பாஸ்பால் ஆடி வின் பண்ணிருக்காங்க அவங்க சொல்லு பார்க்கலாம். போன மேட்ச் எவ்வளவு பண்ணிருக்காங்க. அந்த பேஸ்பால் ஹேசன்ட் வொர்க்ட். அவரே அது அதே தெரியும். பட் இது அதனாலயே இல்ல, திஸ் இஸ் a do or die டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் அவங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 சைக்கிள் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேஸ்பால் அந்த தியரி வச்சுட்டு போய் didn't reap any rewards for them. அவங்களோட வின் அவங்க ஆனா ஒண்ணு சீக்கா, என்ன வேணாலும் சொல்லுங்க சீக்கா, அவங்க ஆடும் போது எக்ஸைட்மெண்ட் கேரண்டி சீக்கா. என்ன வேணாலும் சொல்லுங்க சீக்கா, இங்கிலாந்து டெஸ்ட் ஆடும் போது பிகாஸ் ஆஃப் தட் தியரி நாங்க வந்து என்டர்டெயின் பண்ணியே ஆகும். 470 runs a day நாங்க ட்ரை பண்றோம்னு. அட்லீஸ்ட் நீ ஃபுல் கிரௌட்ஸ் வருது சீக்கா. பாருங்க 5 நாளும் ஃபுல் கிரௌட். அங்க மேட்ச் வந்து கிரிப்பிங்கா இருந்துச்சு. இங்கிலாந்து வருது, மேட்ச் வாஸ் கிரிப்பிங் வெரி குட். அவள்ட்ட அந்த கிளப் கிரௌட் இன்னொன்னு என்னன்னா they have something called the club concept. எப்படின்னா இந்த சரே I also believe it's the brand of cricket that is bringing no, one is the brand of cricket and then the Headingley cricket the members, Headingley members இருப்பாங்க, அவங்களே வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச் வந்து எட்ஜ் பேட்ஸ் மெம்பர்ஸ் ஸ்டாண்ட் போட்டு எல்லாம் வாங்கிடுவாங்க டிக்கெட். இப்ப எப்படின்னா டிஎன்சிஏ மெம்பர்ஸ் தெரியுமா, எல்லாரும் டிஎன்சிஏ மெம்பர்ஸ் குறைச்சல். வேற அவங்க அவுட் சைட் மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் வேணாம் மெம்பர்ஷிப் வாங்குவாங்களே அவங்களாம் வருவாங்க. அதனாலதான் ஆஸ்திரேலியா சிட்னி எஸ்சிஜி மெம்பர்ஸ், எம்சிஜி மெம்பர்ஸ், பர்த் மெம்பர்ஸ் அந்த மாதிரி உண்டு எல்லா ஊர்லயும். அந்த மாதிரி நம்ம ஊர்ல மெம்பர்ஷிப் வரல இந்த கான்செப்ட். வேர் உன மெம்பர்ஷிப் தான் ஒரு 30,000, தட் மீன்ஸ் ஒரு 25,000 டிக்கெட்ஸ் ஆல்ரெடி சோல்ட், ப்ரீ சோல்ட். புரியுது உனக்கு? மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. சோ மெம்பர்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு வராங்க. பட் இங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியாது. அதனால உனக்கு பார்த்தா இங்கிலாந்து அண்ட் மோர் ஓவர் அவங்க ஸ்டேடியம் கெபாசிட்டி 25,000-30,000, நதிங் பிக். புரிஞ்சுக்கோ. யா எனிவே ஓகே. சோ ப்ரெடிக்ஷன் டைம் சீக்கா. எனக்கு பும்ரா இல்லனா இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம் சீக்கா. இந்தியாஸ் டெஸ்ட் ரெக்கார்ட் அட் எட்ஜ்பாஸ்டன் இஸ் நாட் கிரேட் அட் ஆல். They've never won there. 8 matches, 7 lost, 1 drawn. Last 3 times, last 4 times in a row we've lost Chika. 1986, hey, you were part of that team, the only team to go and draw there in Edgbaston. we should have beaten them there, almost beat பண்ணோம். பாயிண்ட்ஸ் வாங்குவாங்க. அப்போ 86 3-0 வின் பண்ணி நாங்க 2-0 வின் பண்ணோம். அப்போ கபில் தேவ் அண்ட் கேப்டன்சில 3-0 வின் பண்ணி விடுது, பட் 2-0. and Chika அந்த சைடுல அங்க பாருங்களேன், லாஸ்னா சும்மா க்ளோஸ் லாசஸ்லாம் இல்ல. ஓவர் தி இயர்ஸ் நம்ம இன்னிங்ஸ் இன் 242 runs, இன்னிங்ஸ் இன் 78 runs, இன்னிங்ஸ் இன் 83 runs, 132 runs, 8 wicket loss. Last time 7 wicket loss 2022ல. Only time it was close, obviously நீங்க இப்ப சொல்லிருந்தீங்க, only time India came close to winning 1986. The other time 2018ல they lost only by 31 runs. So 2018 and the peak of Virat Kohli அந்த டைம்ல I don't think India is going to beat England in Edgbaston, Chika. கஷ்டப்படுவாங்க. Edgbaston எப்படின்னா ball moves a lot. That's the whole problem. That's one thing. So yeah, I think it will be advantage England. And moreover என்ன ஆயிருக்கும் போன மேட்ச்க்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் things will start working on the mind. சரி, அதே மாதிரி எல்லா ஃபார்ம்ல இருப்பாங்க. அதே மாதிரி கில் வந்து ஒரு பிரில்லியன்ட் செஞ்சுரி அடிக்க முடியுமா, அதே மாதிரி எல்லாரும் டாப் ஆர்டர் 5 செஞ்சுரி அடிக்க முடியாது டெஸ்ட் மேட்ச்னா we have to wait and watch. என்னோட ஒபினியன் டவுட்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். ஓகே, எனிவே கைஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, உங்களோட வியூஸை போடுங்க, என்ன நடக்க போகுதுன்னு. இது எல்லாம் ஓகே சீக்கா. திஸ் இஸ் த இந்தியன் கிரிக்கெட் சைட் ஆஃப் இட். அங்க இன்னொரு மேட்ச் ஆக்சுவலி நடந்துன்னு இருக்கு. தி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் இஸ் வெல் அண்டர் வே. வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா. யாரை எடுத்துட்டு வராங்கன்னா உங்களோட ஃபேவரட் டீம் வெஸ்ட் இண்டீஸ். அதனால ஆல்மோஸ்ட் புல்ட் ஆஃப் அ விக்டரி வர்சஸ் ஆஸ்திரேலியா. ஷமார் ஜோசப்
வாட் அ போலரா மாறின்னு வர்றாரு சிக்கா டெஸ்ட் கிரிக்கெட்ல. இந்த பையன் பாருங்களேன், ஆஸ்திரேலியான்னு வந்தாலே வேற லெவல்ல போயிருக்காரு. ஜேடன் சீல்ஸ் அண்ட் ஷமார் ஜோசப் 4 for 46 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ரெண்டாவது இன்னிங்ஸ் 5 for. அன்பார்ச்சுனேட்லி டீம் நாட் வின்னிங், விச் பெக்ஸ் த கொஸ்டின், ஏன்பா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் 14 மேட்ச் வச்சுட்டு ஒரு மேட்ச் கூட சான்ஸ் கொடுக்கலையேப்பா இந்த பையன் கிட்ட அப்படின்னு. பட் பந்து பாருடா, டேய் பந்து உன்னோட ஆளுடா. நீ சொல்ற மாதிரி கிளியர் பேஸ் கேன் ஆல்வேஸ் வின் மேட்சஸ். பிரிஸ்பேன்ல நம்ம பார்த்தோம் 7 for 68 எடுத்தது, செம போலிங் போட்டான். இங்க பார்க்கணும் இப்ப எப்படி பிரில்லியண்டா போலிங் போட்டிருக்கான். நீ சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஃபாஸ்ட் போலிங் இருக்குச்சு, யூஸ் பண்ணா ஃபாஸ்ட் போலர்ஸ் கேன் வின் மேட்சஸ் ஃப்ரம் நோ வின் சிச்சுவேஷன்ஸ். அதுதான் பிகெஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஷியர் ஃபாஸ்ட் போலிங். they can win you matches from no win situations. அதுதான் ஒரு ஃபாஸ்ட் போலர் ஐ மீன் ஜெனுவின் பேஸோட ஒரு அட்வான்டேஜ். நீ சொல்ற மாதிரி எல்எஸ்ஜி பர்சன் கோட் அவுட்டாங்க. ஏன்னா அந்த மயாங்கியாத ஒரு பிளேயருக்கு வச்சு எவ்வளவு பேக் பண்ணாங்க. எஸ் இஸ் a brilliant bowler. அது ஒரு ஃபாஸ்ட் போலர் வச்சு போன வருஷம் 2 மேட்ச் வின் பண்ணாங்க. இவனுக்கு கொடுங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. யா, அவங்க டெஃபினட்டா யோசிப்பாங்க இப்போ. எனிவே டிஎன்பிஎல் இஸ் ஆல்சோ வெல் அண்டர் வே. லாஸ்ட் இயர் 4 டீமும் குவாலிஃபை ஆன டீம் அகேன் தான். திண்டுக்கல் டிராகன்ஸ் தேர், அஸ்வினோட டீம் இருக்காங்க, சிஎஸ்ஜி, ஆல் தோஸ் டீம்ஸ். ஸோ கைஸ் அதுவும் ஃபாலோ பண்ணுங்க. இட்ஸ் ரியலி குட். சில யங் டேலண்ட்ஸ்லாம் பயங்கரமா வராங்க சீக்கா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் முன்னாடி, டிஎன்பிஎல்ல சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சில ஐ மீன் ஒன்னே ஒன்று மட்டும் சீக்கா, நீங்க ஆப்வியஸ்லி நீங்க இது ஸ்டேடியம்ல வந்து பார்க்கல. த வே டிஎன்சிஎஸ் கண்டக்டட் திஸ் டோர்னமெண்ட்ல சீக்கா, டிஎன்பிஎல் வேற லெவல்ல கண்டக்ட் பண்ணிருக்காங்க சீக்கா. கூடோஸ் டு டிஎன்சிஏ சீக்கா. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிராட்காஸ்டரா போய் பாக்குறேன். இவ்வளவு நாளா ஒரு பிளேயரா தான் ஆடி இருக்கேன். ஸோ ஐ குடன், நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம்ல. இந்த வாட்டி மேலேருந்து பாக்கிறதுக்கு எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ஷன் சீக்கா. ஒரு ஆட்டோ மோட்ல இருக்கு. ஐபிஎல் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அந்த லெவலுக்கு கண்டக்ட் பண்றாங்க. சச் அ குட் பிளாட்ஃபார்ம் for all the Tamil Nadu cricketers. So kudos to TNCA. I just wanted to just say that. Definitely TNCA, that way TNCA தான் நோ டர்ன் பிரமாதம். புச்சி பாபுவா இருக்கட்டும், TNCA லீகா இருக்கட்டும், நாக் அவுட் மேட்சஸா இருக்கட்டும், or one day matchஸா இருக்கட்டும், TNCA does a brilliant job. I mean, well done TNCA. Hey, well done Prasanna. Prasanna is the guy who's in charge of TPL. Well done Prasanna. And my friend Balakrishnan, அவன் தான் TNPL chairman போல இருக்கு. டே பாபி, அவன் பேர் பாலகிருஷ்ணன் பேரு. டே பாபி, வெல்டன்டா பாபி, என்ன கூட்டா வாடா சீக்கா, நீ ஒரு நாள் வா. நான் வெல்டன் பாலகிருஷ்ணன், பாபி, வெல்டன் பிரசன்னா, வெல்டன் TNCA, சூப்பர். Payani is the secretary of TNCA who's doing a brilliant job. I mean, these guys do a brilliant job. One thing good about TNCA, அவங்க hands on இருப்பாங்க. They ensure that everything is fantastic about it. TNCA is TNCA, நான் வேணா சொல்லு. Yeah. Okay, guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.